வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் மார்ச் 2024 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். 12th மேக்ஸ் மார்ச் 2024 2 மார்க்ஸ் கொஸ்டின் நம்பர் 23. Find df for f of x equal to x square plus 3x and evaluate it for x equal to 3 and dx equal to 0.02. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா df கண்டுபிடிங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நீங்கள் டிஎஃப் கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லை, எவால்வேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3ஆக இருக்கும் போதும் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0.02ஆக இருக்கும்போது எவால்வேட் பண்ணி இந்த எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஸோ கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன் எடுத்து எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு டிஎஃப்னு வந்துடும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அவங்க டிஎஃப் தானே கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு டிஎஃப் வந்துருச்சு. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? பவரில் இருக்கிறது முன்னாடி வரும். 2 - 1 1. எக்ஸ் டு த பவர் 1 எக்ஸ்ன்னு தான் வரும். ஸோ 2x ப்ளஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 தான் வரும். ஸோ டிஎக்ஸ்ன்னு வந்துடும். புரிஞ்சுதாமா? இப்போ கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 3, டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0.02 கொடுத்ததை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு இந்த வேல்யூஸை வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ணலாம். 2 எக்ஸோட வேல்யூ என்னது? 3 ப்ளஸ் 3 ஆஸ் இட் இஸ், ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிஎக்ஸோட வேல்யூ என்னது? 0.02. டிஎஃப் ஈக்குவல் டு 2 × 3 6, 6 + 3 0.02. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிஎஃப் ஈக்குவல் டு 6 + 3 நமக்கு என்ன வரும்? 9 டைம்ஸ் 0.02. ஸோ இந்த ப்ராக்கெட் போட்டு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அது டைம்ஸ் தான், அதாவது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஓகேவா? சப்போஸ் அந்த இடத்துல ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ஒரு டாட் வச்சுருந்தாங்களாம், அது வந்து மல்டிப்ளிகேஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ 9 × 0.02ன்னு அர்த்தம். ஸோ நம்ம 0.02வை 9ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 9 2s are 18, பார் மேலே ஒரு 1 வச்சுட்டு கீழே 8 போட்டுக்கலாம். 9 0s are 0, இந்த 1 ஆசிட்டிஸ் எடுத்து எழுதிக்கலாம். 9 0s are 0. ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க, அதாவது 2 டெசிமல் பிளேஸஸ். ஸோ நம்ம வந்த ஆன்சரில் 2 டெசிமல் பிளேஸ் தாண்டி பாயிண்ட் வச்சுட்டோன்னா ஆன்சர் வந்து 0.18ன்னு வந்திருக்கு. ஸோ அதாவது டிஎஃப் ஈக்குவல் டு 0.18. ஸோ அவங்க வந்து டிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம், 0.18. புரிஞ்சுதாமா? ஸோ இதே மாதிரி தான் இஃப் சப்போஸ் எக்ஸ் வந்து வேறு வேல்யூ கொடுத்துருந்தாலும் டிஎக்ஸ் வேறு வேல்யூ கொடுத்துருந்தாலும் ஸோ இதே ப்ரொசீஜர் தான். டிஎஃப்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூவும் டிஎக்ஸோட வேல்யூவும் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் டிஎஃப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா சில்ட்ரன்? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ.